நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியை நெருங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,55,000 கன அடி நீர் வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் சம்பா சாகுபடிக்கு நீர் திறக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விதை நெல்களை தட்டுப்பாடின்றி வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை. ஆன்லைனில் புதிய படங்களை சட்டவிரோதமாக வெளியிட தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கைது. ராயன் திரைப்படத்தை தியேட்டரில் வீடியோ பதிவு செய்து பொது சிக்கினார் ஜெக் ஸ்டீபன் ராஜ். செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு 7:15 மணி வரை எழும்பூர் வரையே இயக்கம். ரயில் பயணிகள் தவிப்பு. தெலங்கானா, பஞ்சாப் உட்பட 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மகாராஷ்டிரா ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரியவரான கே கைலாஷ்நாதனை நியமித்தார் குடியரசுத் தலைவர். மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க கோரிக்கை என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி. ஐயாசாமி காலனி காங்கேயத்திலிருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது நடக்குதுன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? நல்லாவே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணுங்க சார். அது தெரிஞ்சுக்கலாம். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் சீமானை ஆற தழுவிய அண்ணாமலை. கைகுலுக்கி மகிழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். "2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற ஒவ்வொரு இந்தியரும் மாநிலமும் முக்கிய பங்காற்ற வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி மமதா பானர்ஜி வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளுக்கும் கூட்டாட்சியின் அங்கம் என உணராமல் எதிரி போல் நடத்துவதா என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்த நிலையில் வீசும் சூறைக்காற்று. உதகை கோத்தகிரி சாலையில் விழுந்த 7 மரங்களை இரவோடு இரவாக அப்புறப்படுத்திய மாநில பேரிடர் குழு. தருமபுரியில் சகோதரியின் காதலுக்கு எதிர்ப்பு. ஹோட்டலுக்குள் நுழைந்து வேறு மதத்தைச் சேர்ந்த காதலனை வெட்டிக் கொன்ற காதலியின் இரட்டை சகோதரர்கள். தெலங்கானாவில் சாலை தடுப்பில் மோதி எதிர் திசையில் பாய்ந்த கார். 2 பேருந்துகள் மீது மோதியதில் காரில் பயணித்த 2 மரணம். சென்னையில் மூதாட்டியை கொன்ற கணவன் மனைவி கைது. கூவமாற்றில் உடலை வீசும் முன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற வீடியோ வெளியானது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே மாட்டுத் தொழுவத்தில் நுழைந்த யானை கூட்டம். கால்நடைகளுக்காக வைத்திருந்த தவிடு புண்ணாக்கு முட்டையை ருசித்துச் சென்றன. டெல்லியில் IAS தேர்வு பயிற்சி மையத்துக்குள் புகுந்த மழை வெள்ளத்தில் சிக்கி 2 மாணவிகள் உட்பட 3 தேர்வர்கள் உயிரிழந்த பரிதாபம். உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவிகள்.
பார்த்து வருகிறோம். இணையத்தில் புதிய திரைப்படங்களை சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸின் அட்மின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். லாவண்யா, அதாவது அந்த புதிய திரைப்படங்களை வெளியிட்ட சில நாட்களில் தியேட்டரில் பதிவு செய்து அதை சட்டவிரோதமாக வெளியிடும் அந்த இணையதளத்தில் வெளியிடும் தமிழ் ராக்கர் அமைப்பை சேர்ந்த மதுரையைச் சேர்ந்த ஜப் ஸ்டீபன்ராஜ் என்பவர் திருவனந்தபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம் என்றால், அதாவது இயக்குனரும் மற்றும் நடிகருமான பிருத்திவிராஜின் மனைவி இயக்குனர் பிரிவு மனைவி சுப்ரியா அளித்த புகாரின் பேரில் திருவனந்தபுரத்தில் தியேட்டரில் அமர்ந்து ராயன் தனுஷ் நடித்த ராயன் திரைப்படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்த அந்த மதுரையைச் சேர்ந்த அந்த ஜப் ஸ்டீபன்ராஜை காக்கநாடு போலீசார் கைது செய்தனர். கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் 12 பேர் கொண்ட கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் உடனடியாக அவரை கைது செய்த காக்கநாடு போலீசார், கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த காக்கநாடு போலீசார் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற தமிழ் ராக்கர்ஸ் அந்த செயலியானது புதிய படங்களை வெளியிட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே இன்றும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இயக்கப்படும் சிறப்பு மின்சார ரயில்களும் எழும்பூர் வரை மட்டுமே செல்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், ரயில் என்னென்ன மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்போதிலிருந்து சரியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக தற்பொழுது தாம்பரத்தில் யார்டு பணி அப்படிங்கிறது 12வது அந்த லூப் ட்ராக் போடப்படுவதன் காரணமாக 55 புறநகர் ரயில் சேவைகள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் ரத்து செய்யப்பட்டது, அதே போல இன்றும் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பல்வேறு ரயில் சேவைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய தற்போது அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பா நம்ம எக்மோர்ல இருந்து 7:45 இரவு 7:45 வரைக்கும் தற்போது ட்ரெயின்கள் இயக்கப்படாததன் காரணமாக, அதாவது எக்மோர்ல இருந்து தான் புறப்படும் பீச் டு எக்மோர் வரைக்கும் இந்த பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால இங்கேயும் தற்போது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவடியிலிருந்து தற்போது பீச் ஸ்டேஷன் செல்லக்கூடிய 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 10:45 இருந்து ஒரு 4 ரயில்கள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருப்பதனால பொதுமக்கள் ஆங்காங்கே ரயில்களினுடைய அந்த சேவைகள் எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பா நேற்று பீச் ஸ்டேஷன்ல இருந்து பல்லாவரம் நோக்கி இயக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த சிறப்பு ரயில்கள் எக்மோர்ல இருந்து பல்லாவரம் என்று மாற்றப்பட்டு தற்போது 20 நிமிடத்திற்கு ஒரு புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தாம்பரத்திலிருந்து பொதுமக்கள் வசதிகளுக்காக எம்டிசியின் சார்பில் கூடுதல் பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வழக்கமாக செங்கல்பட்டு வரைக்கும் புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னையினுடைய ஒரு பிரதான போக்குவரத்தா இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஏராளமான பொதுமக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பெரிய அளவில் கூட்டங்கள் இல்லாமல் காணப்படுகிறது. அதே போல ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரு 3 வாரங்களுக்கு தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் தாம்பரத்தில் நடைபெற இருப்பதனால தொடர்ச்சியாக இங்கே பொதுமக்கள் அன்றைய தினத்தந்து பல்வேறு திட்டமிடல்கள் அப்படிங்கிறது அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது.